கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்ரஸ் நானே தப்பாக போட்டுருக்கேன். அந்த பிரிட்ஜிலேருந்து சர்க்கிள் பிரிட்ஜி ஃபஸ்ட்டு பிரிட்ஜி ஏறி இறங்கணும், சர்க்கிள் வரும். சர்க்கிள் தாண்டி பிரிட்ஜில் சர்வீஸ் ரோடு போகணும். வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள். இது ஹைவே ஓகேங்களா. அப்படியே ஆப்போசிட்டில் ஏர்போர்ட்டு ஓகேங்களா. ப்ளைன் லேண்ட் ஆகுது, இன்னும் லேண்ட் ஆகலை ஓகேங்களா. ஏர்போர்ட்டுக்கு அந்த இது தேர்த்து போகிறாங்க ஓகேங்களா. அப்படியே ஃபுல்லாக ரன்வே தான். அப்படியே லெஃப்ட்டு போய் அப்படி திரும்பி வந்து அங்கே என்ட்ரன்ஸ் இருக்குது ஓகேங்களா. என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரில. ப்ளைன் வந்தால் இப்படிந்து வரணும் ஒன்ஸ், அப்படி இல்லைனா இப்படிந்து வரணும், இல்லை இப்படி பின்னாடி பக்கமாக இருந்து வரணும். ஹைதராபாத்துலேருந்து தான் வரும் ஃப்ளைட்டு ஓகேங்களா. சென்னையிலேருந்து வர வாய்ப்பு இல்லை ஓகேங்களா. சென்னைக்கு வரது கம்மி தான் ஃப்ளைட்டு. நம்ம வண்டி எப்படி இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. நம்ம வண்டி 3 நாளைக்கு நம்ம வண்டி இது தான் ஓகேங்களா. இது ஏதோ ஆல்சி விட்டு போயிட்டுருக்காங்க போகுது ஃபுல்லாக. அது மண்ணு கொஞ்சம் தட்டிடலாம் ஓகேங்களா. இதுதான் நம்ம வண்டி ஓகேங்களா. நம்ம இப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே பார்த்துங்க. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க நம்ம வண்டி. வா வா முறை உன்னை பார்ப்பேன். என்னடா இது வீடியோ வந்து கேமரா சரியில்லைங்க, சரியே இல்லைங்க இந்த கேமரா தெரிஞ்சுங்களா. ஓகே ஏர்போர்ட் அங்கே இருக்குது, இது ஹைவே. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இப்போ, கேமராவே இங்கே வைப்போம். இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போக போகிறோம் வீடியோ எடுத்துக்கினே ஓகே. ஏன்னா ஆல்ரெடி ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ஓகேங்களா. தலை 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 சிறப்பாக செய்வோம். ஏர்போர்ட் அப்படி போயிடலாம். ஃபஸ்ட்டு வண்டியை எடுத்து ஆமாம் நான் தெரிகிறேன்னா தெரியலான்னு தெரில. அங்கே நின்னதுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இதை எப்படி எடுத்து விட்ருவோம் ஓகேங்களா. கஸ்டமர் லேண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிடலாம். கிறிஸ்டா சவுண்டு தான்ப்பா. இன்னும் கிறிஸ்டா சவுண்டு அப்படியே சரியான பாட்டங்க. இது வேற லெவல் போடுங்க. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கேயும் எப்போது நினைக்கிறேன் பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆகிடும் பாருங்க. அந்த படம் ஜெய் சாருக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டு படம் ஓகேங்களா. இதில் தான் அப்படியே ஏர்போர்ட் வருது. அதான் வா சூப்பராக ஒரே கலரில் எல்லாம் வீடு கட்டிக்கிறாங்க. என்னங்க ஏர்போர்ட்டு வரும்னு பார்த்தா சர்வீஸ் ரோட்லேயே போயிருக்கிறோம். மறுபடியும் அங்கே அந்த பிரிட்ஜில் இறங்கணுங்கிறாங்க. செகண்ட் பிரிட்ஜ் அங்கே தான் வருது. ஏர்போர்ட்டை தாண்டிட்டணும். ஏர்போர்ட் நம்ம அந்த பிரிட்ஜ் தான் கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். வேற லெவலு. என் டிரைவிங் நல்லா இருக்குங்களா நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா கிறிஸ்டா ஓட்டுறேன் ஜாலி அந்த பிரிட்ஜ் தான். அங்கே தான் ஏர்போர்ட் வச்சுக்கிறேன். அப்படி வந்து அது உள்ளே போகும். அதான் ஏர்போர்ட் நல்லா டெவலப் பண்ணலாம். ஏன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ அவுட்ரு இருக்குதுங்க. கரெக்டாக திருப்பதி சிட்டிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குங்களா, அவ்வளோதான் இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது ஏர்போர்ட்டு. ஆனால் என்னன்னா சின்ன ஏர்போர்ட் மாதிரி தான் பாருங்கள். ஆனால் கிறிஸ்டா போகுது கர்நாடகா வண்டி அப்படியே லெஃப்ட் வந்துட்டார் தலைவர். இங்கே போட்டுக்கிறாங்க பாருங்க போர்டு. கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிள்லேருந்து காலாஸ்திரி ரோடு பிடிச்சா வந்து பாருங்கள் கடப்பா நராகிரிப்பேட்டை ஓகேங்களா. ஏர்போர்ட் வந்து 4 கிலோமீட்டர் ஓகேங்களா. பிரிட்ஜிலேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்ரு சர்வீஸ் ரோடு. செகண்ட் பிரிட்ஜி ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் ஏறி இறங்கி சர்க்கிளில் போயிட்டு நான் போன மாதிரிலாம் போகாதீங்க. செகண்ட் பிரிட்ஜி ஓகேங்களா. இந்த பில்டிங்கை பார்த்துங்க, இல்லை இந்த போர்டை பார்த்துனே வாங்க. அதுதான் ஏர்போர்ட்டு ஓகேங்களா. பார்த்துட்டேன் ஏறினே வந்தேன். பிக்கப் பண்ணிட்டேன். நிறைய டைமு மறந்துட்டேங்க ஓகேங்களா. மறந்து விட்டேன். பிளாஸ்டிக் டப்பாலாம் போட்டுக்கிறாங்க. இதில் போயிட்டு செம்ம கட்டிக்கிறாங்க 5 ஸ்டார் ஹோட்டலு. வேறு லெவலில் இருக்குங்க 5 ஸ்டார் ஹோட்டலு. நல்லா பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா மழை பெஞ்சிக்கிறேன். தண்ணி பெய்யுது சூப்பராக இருக்குங்க 5 ஸ்டார் ஹோட்டலு. ஹோட்டலுக்கு இடிஞ்சி வந்துட்டு இருக்குங்க.
ஏர்போர்ட் வந்து ரைட்டில் 3 கிலோமீட்டர், லெஃப்ட்டில் போனால் கடப்பா போகிறது, ஸ்ட்ரைட்டாக போனால் கலாஸ்திரி. பழைய பைபாஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பிரிட்ஜு போடுறதுனால இது புது பைபாஸ். பிரிட்ஜு போடாத முன்னாடி பழைய பைபாஸ். ஐயோ இன்னும் டங்குன்னு ஏதோ தூக்கி போட்டுதுங்க. அந்த ஸ்டெப்னி சரியாக பிக் பண்ணலையான்னு தெரியல கீழே. அப்படி பாருங்க. ஓகேங்களா, இதுதான் ஏர்போர்ட்டு வந்துட்டேன்னா எவ்வளோ தண்ணி தங்குது. தலைவா எங்கே போகிறீங்க நீங்கள்? அட்ரஸ் தெரியலன்னா கேட்கணும். ஏர்போர்ட். ஓகேங்களா, இது பேக் சைடு ரோடாக என்ட்ரன்ஸான்னு தெரில. உள்ள 30 ரூபா பார்க்கிங் வாங்குவாங்க. பிக்கப் பண்ணாலும் 30 ரூபா, ட்ராப் பண்ணாலும் 30 ரூபா. ஓகேங்களா, வெற்றிகரமாக திருப்பதி ஏர்போர்ட் வந்துக்கிட்டு மேலே ஒரு ஆர்ச்சி போட்டு ஒரு டெம்பிள் வச்சுக்கிறாங்க. யார் டெம்பிள்னா நம்ம பாலாஜி பெருமாள் தான் இருக்கார். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு டிசைன் ஒரு டெம்பிள் மாதிரி இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா, 2 பக்கமும் கார்டன் வச்சுக்கிறாங்க பாருங்க. வேறு லெவலில் கார்டன் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்கள் ஃப்ளைட்டு 2 மணிக்கு லேண்ட் ஆக வேண்டியது இன்னும் லேண்டே ஆகலை. 2:20 ஆக போகுது, இன்னும் லேண்ட் ஆகலை. என்ன பண்ணுறது? சூப்பராக இருக்குது, நாள் வேறு லெவலில் இருக்குது. அங்கே போய் கிட்டத்தில் போய் போட்டுக்கலாமா? லெஃப்ட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், லெஃப்ட்டு. ஓகேங்களா, லெஃப்ட்டு எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ ஒரு ஸ்ட்ரைட்டாக ஏதோ போகுது, ஆனால் ஸ்ட்ரைட்டு போகக்கூடாது, லெஃப்ட்டு தான் போகணும். நம்ம ஏர்போர்ட் வந்து லெஃப்ட்டு, ஸ்ட்ரைட்டு போகக்கூடாது. ஓகேங்களா, அது அப்போ ஸ்ட்ரைட்டு போனால் எங்கேயோ போகுதுங்க. அப்போது இதில் நம்ம லெஃப்ட்டு தான் போகணும். இதுதான் ஏர்போர்ட் ரோடு பாருங்கள், திருப்பதி ஏர்போர்ட். இங்கே ஏதோ பெருமாள் ஸ்டாச்சு வச்சுக்கிறாங்க, வேறு லெவலில் டிசைன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். திருப்பதி ஏர்போர்ட்னு போர்டு வச்சுக்கிறாங்க, வேறு லெவல். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் கரெக்டாக ஆகணும். ஓகேங்களா, அங்கேருந்து 4 கிலோமீட்டர், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் என்ட்ரன்ஸு, இங்கேருந்து 3 கிலோமீட்டர் ஏர்போர்ட். ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்போர்ட்டர் மிஷினில் பார்த்த மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் ஃபுல்லாக வந்து கார்டன் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன சிசிடிவி கேமரா இல்லை. ஓகேங்களா, சிசிடிவி கேமரா